6th மேட்ச் லாஸ்ங்க. சிஎஸ்கே வந்து படுதோல்வி ஆனது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்ண வேண்டிய மேட்ச். 176 அப்படின்றது ஈஸியா டிஃபெண்டபிள் தாங்க. ஆனா 177 ஈஸியா முன்னாடியே 20 ஓவர்ஸ்க்கு முன்னாடியே அடிச்சு ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. சென்னையோட பேட்டிங் இந்த மேட்ச்ல நல்லா இருந்தது. டூபே அண்ட் ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப், ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருந்ததுங்க. டூபே ஒரு 50, ஜடேஜா ஒரு 50 வந்தோன்னு சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பா வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பவுலிங் எதிர்பார்த்த அளவு இல்லைங்க. சரியான சிக்ஸா விட்டாங்க. பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வேற லெவலா பிளே பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு பாம்பே பிட்ச் வந்து சரியான பேட்டிங் பிட்ச் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சூரியகுமார் யாதவ் சும்மா சரியான கேமுங்க. T20 பிளேயர்னா சூரியகுமார் யாதவ் தான், அதை யாருமே மறுக்க முடியாது. சரியான ஷாட்ஸுங்க, சூப்பர் சிக்ஸஸா விட்டு சிக்ஸர் மழை பொழிஞ்சாங்கன்னு சொல்லலாம். சூரியகுமார் யாதவும் ரோஹித் சர்மாவும் மேட்சை வந்து ஈஸியா முடிச்சுட்டு சென்னையை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான பரிதாப நிலைமைக்கு தான் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் எல்லா மேட்சஸ் வின் பண்ணாதாங்க நம்ம பிளே ஆஃப் வர முடியும், இல்லைன்னா கண்டிப்பா வர முடியாது. இதுக்கப்புறமா ஆல் மேட்சஸ் நம்ம வின் பண்ணணும். மற்ற டீம்ஸ் வந்து சில மேட்சஸ் தோத்துட்டு நம்மளோட பாயிண்ட்ஸ் மேல வந்து பிளே ஆஃப் குள்ள டாப் 4 வருவோமா அப்படின்றது சந்தேகம் தான். நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்களா? இன்னும் உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கா? ஸோ எல்லாருமே நம்ம சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் தான். MS தோனிக்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிஎஸ்கே கண்டிப்பா எப்படியாவது டாப் 4 வரணும் சொல்லி உங்களை மாதிரி நானும் எதிர்பார்க்கிறேன். பாராட்டணும் அப்படின்னா நம்மளுடைய ஓபனர்ஸா இருந்த ரஷீதும் டெபியூ ஆன ஆயுஷ் மஹேத்ராவும் வந்து சூப்பரா விளையாண்டாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பா ஃபியூச்சர் சிஎஸ்கேயோட கண்டிப்பான ஒரு சூப்பர் பிளேயர்ஸா வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச். இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி